அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நாம் இன்று கண்களை பற்றி ஜோதிடம் வழியாக என்ன அறிய முடியும், எவ்வளவு எளிதாக பலன் அறிய முடியும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்பது கண்களின் ஒளியையும் சக்தியையும் குறிக்கும். பற்களின் வெண்மைக்கும் காரகன் 2ஆம் இட அதிபதி தான். எனவே கண்களை பற்றி, கண்ணில் உள்ள நோய்களை பற்றி ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு எளிதாக பலன் உரைக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக நாம் பலன் உரைக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்பது வலது கண்ணை குறிக்கும், 12ஆம் இடம் என்பது இடது கண்ணை குறிக்கும். இதுதான் 2 கண்களுக்கும் உரிய பாவகங்கள். 2ஆம் இடம் வலது கண், 12ஆம் இடம் இடது கண். இதற்கு இடையில் சூரியனும் சந்திரனும் கண்களுக்கு ஒளி தரும் கிரகங்கள். கண்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஒளியை தருபவர் சூரியன். அதனால் சூரியனும் சந்திரனும் கண்களுக்கு ஒளி தரக்கூடிய கிரகங்கள். சுக்கிரன் என்பவர் கண்ணுக்கு காரகர். சுக்கிரன் என்பவர் கண்ணாடிக்கும் காரகர். அவர்தான் லென்ஸ், கண்ணாடிக்கு காரகர். ஒரு ஜாதகர் கண்ணாடி கடை வைக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். அவர்தான் கண்ணாடி கடை வைத்திருப்பார். எனவே 2ஆம் இடம், 12ஆம் இடம், சூரியன், சந்திரன், இந்த 4வரை பற்றி நாம் ஒரு ஜாதகத்தில் ஆராய்ந்து கண்களை பற்றி பலன் எடுக்க வேண்டியது அவசியமானது. இந்த 4 இடங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம் கெடக்கூடாது. கெடக்கூடாது என்றால் எப்படி? அதாவது லக்கணத்திற்கு 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. லக்கணத்திற்கு 2ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் 6, 8, 12 கூடியவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. அது கிரக தொடர்பாக இருக்கலாம், சார அடிப்படையிலும் அந்த தொடர்பு இருக்கலாம். அவ்வாறு இருக்கக்கூடாது. அடுத்தாற்போல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 2, 12இல் பாவர்கள் சூழக்கூடாது. சூரியன் என்ற ராசிக்கும் சந்திரன் என்ற ராசிக்கும் 2, 12இல் பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. அவ்வாறு 2ஆம் இடம், 12ஆம் இடம், சூரியன், சந்திரன், இந்த 4வருக்கும் நான் மேற்சொன்னபடி பாவர்கள் தொடர்பு 6, 8, 12 தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு கண்ணில் நோய் வரும். இந்த 4வருமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டால் தீர்க்க முடியாத கண் நோய் அவருக்கு இருக்கும். காலம் முழுக்க அவருக்கு அது அவதி தரும். இந்த 4வரும் கெட்டவர்கள்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்ணாடி அணிபவர்கள். கண்ணாடி அணிந்தால்தான் படிக்க முடியும், பார்க்க முடியும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். எனவே ஒரு ஜாதகத்தில் கண்ணிற்கு வரும் நோயை நாம் பலன் பார்க்கும்போது, அதாவது 2ஆம் இடம், 12ஆம் இடம், சூரியன், சந்திரன் பாவர்களால் தொடர்பு பெற்றால் உரிய திசா புத்தி அறிந்து அந்த பலனை நாம் எடுத்து தெளிவாக கூற முடியும். அந்த 2ஆம் இடம், 12ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி திசை, பாவர்கள் திசை, 6, 8, 12 திசை வந்தால் அந்த திசை புத்தியில் அந்த கண் நோய் அவருக்கு ஏற்படும். இந்த 4வரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒரு உதாரணம், தனுசு லக்கணம், 2ஆம் இடத்திலே புதன் அட்டமாதிபதி சாரம், அவருக்கு நடுத்தர வயது, சுமார் ஒரு 50 வயது வைத்துக்கொள்வோம். அவ்வாறு இருக்கும்போது அவருக்கு அந்த புதன் திசையில் அந்த கண் நோய் வரும். இன்னொரு உதாரணம், மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலே சனி, அவர் பாபர், அட்டமாதிபதி சுக்கிரன் சாரம், அவருக்கு வயது 54 என்று வைத்துக்கொள்வோம். தற்போது அவருக்கு செவ்வாய் திசை விருச்சிகத்திலிருந்து நடக்கிறது. செவ்வாய் 2 கூடிய திசை, செவ்வாயும் சனி சாரம். இந்த செவ்வாய் திசையில் அந்த சனி புத்தியில் அல்லது சனிசாரம் பெற்ற புத்தியில் அவருக்கு அந்த கண் நோய் வரும். கண் தொடர்பான மருத்துவம் மேற்கொள்வார். இப்படி 2, 12ஆம் இடங்களை வைத்தும்
சூரியன் சந்திரனை கண்டும் பலன் எடுத்து கண்களுக்கு வரும் நோய்களை பற்றி, அதாவது கண் நோய்களை பற்றி நாம் தெளிவாக பலன் எடுத்து கூற முடியும். 2ஆம் இடம் கெட்டிருந்தால் அவருக்கு வலது கண்ணில் பிரச்சனை வரும். 12ஆம் இடம் கெட்டிருந்தால் அவருக்கு இடது கண்ணில் பிரச்சனை வரும். இதில் எந்த கண்ணில் பிரச்சனை உள்ளது என்பதை இப்படித்தான் நான் வேறுபடுத்தி நாம் பலன் பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் பெற்று நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர் அழகான கண்களை உடையவர், கவர்ச்சியான கண்களை உடையவர். எனவே கண்களை பற்றி எளிய வகையில் ஜோதிட பலன் அறிவதற்கு 2, 12 சூரியன் சந்திரன் இந்த நால்வரையும் 2ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த இரண்டையும் பார்த்து பலரறிந்து பழக சொல்லிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.